தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு HIV, எய்ட்ஸ் மற்றும் பாலியல் நோய் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு விவேகானந்தர் பிறந்த நாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு கலைக்குழுவின் பிரச்சார ஊர்தியையும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் 20% பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் 18% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மேலும் குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று தெரிவித்தார். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரின் குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகையாக 3000 ரூபாயும், மருத்துவ பயணப்படி 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு 1250 ரூபாய் மதிப்பில் நல்ல சத்துணவு, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளான பள்ளி மாணவர்களுக்கு 5000 ரூபாயும், கல்லூரி மாணவர்களுக்கு 12000 ரூபாயும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், நோயாளிகள் இறக்க நேரிட்டால் ஈம சடங்கிற்காக ரூபாய் 15000 வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். மருத்துவ வசதி தெரியும், எல்லாரும் தெரியும். புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம், மருத்துவ வசதி கொடுக்குற ஒரு சிறந்த மாநிலம். கல்லூரிகள், நிறைய மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், இவற்றையெல்லாம் நம்முடைய இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் சொன்னால் நம்ம 500 பேருக்கு ஒரு சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார உள்ள மாநிலமாக தான் நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு எளிதாக மருத்துவ வசதி கிடைப்பது வசதி நம்முடைய வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்லுவேன், NRHMல பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், பணியாளர்கள் சொல்லுவேன், இந்த ஆஷா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்கீங்க, நகரத்துலையும் கிராமத்துலையும் இருக்கீங்க, உங்களெல்லாம் பணிக்கு எங்கெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்கீங்க, அருகிலே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தெரு 2 தெரு அப்படியே நீங்கள் வீடு வீடாக சென்று கூட பார்த்து உங்களுக்கு என்ன நோய் எதாவது இருக்குதா, என்ன இருக்குது, என்ன செய்து தரணும் சொல்லுங்கள், என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அது அவங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கலாம். ஆரோக்கியம் நம்மளை கேட்குறாங்க, நமக்கு நல்லா இருக்குது, அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மருத்துவரும் அதே மாதிரி நீங்கள் அந்த அருகில் உள்ள அந்த ஆரம்ப சுகாதார இருக்கவங்களும் சரி, NRS இந்த மருத்துவம் இருக்கீங்க, டெக்னீஷியனாக இருக்கிறீங்க, அதை போட்டிருக்கோம். நீங்களும் அந்த வீடுகளுக்கு ஒரு அப்படியே நடந்தே போய் கேட்டுட்டு வரலாம். பெரியவங்களை பார்த்து இளம் பிள்ளைகள் படிப்பெல்லாம் அவங்க வெளில போயிடுவாங்க, பார்த்துக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் வயதானவங்களுக்கும் அந்த வீட்டிலே சேர்ந்து நீங்கள் அது மாதிரி விசாரிக்கும் பொழுது, மருந்து ஏதாவது கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அரசு இதையெல்லாம் நம்ம செய்து கொடுத்து கொண்டிருந்து இலவச மருந்து வசதி நம்ம வீட்டுக்கே வந்து செய்து கொடுக்குறாங்க, கேட்குறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது அரசுக்கு ஒரு நல்ல பேர். நான் அது சொல்லுவேன் உங்களுக்கு, நாங்கள் போகிறதா அப்படின்னு மருத்துவம் நினைக்கூடாது. நான் சொன்னேன், நாங்கள் வீடாக போய் வரணுமா அப்படின்னு கேட்டேன். இதை ஒரு சேவை எடுத்துக்க, நீங்கள் ஏதாவது உங்களோட பணியில் இது ஒரு சேவை, முடியாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு சேவை. நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றினா நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கும். புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி ECRயில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் யோகாசன பாரத் இணைந்து மாவட்ட அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க தலைவர் கலைமாமணி டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி மற்றும் சங்க நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். இதில் 400க்கும் மேற்பட்டோர் யோகாசன விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றனர். யோகாசன விளையாட்டுப் போட்டியில் ஷா யோகா மைய போட்டியாளர்கள் சுமார் 25 நபர்கள் அனைத்து பிரிவுகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று சாதனை புரிந்தனர்.
சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். இதில் ஷா யோகா மைய உரிமையாளரும் யோகா பயிற்சியாளருமான சண்முககுமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினார். நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர்கள் மற்றும் யோகா நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய 2 நாட்கள் புதுச்சேரி கலைவிழா நடத்தப்படும். இந்த ஆண்டிற்கான புதுச்சேரி கலைவிழா நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு தலைமை வகித்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலை வகித்தார். மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, துணை மாவட்ட ஆட்சியர்கள் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், செந்தில்நாதன், வெங்கடகிருஷ்ணன், புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், செயற்பொறியாளர் மகேஷ், தெற்கு காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் புதுச்சேரி கலை விழாவானது காரைக்கால் கடற்கரை சாலை மற்றும் கிளிஞ்சல்மேடு ஆகிய 2 இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கலை நிகழ்ச்சியில் அண்டை மாநில கலைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் உள்ளூர் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தருவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. 2 நாட்கள் நடைபெறும் கலை விழாவில் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள், பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான போக்குவரத்து, குடிநீர், கழிவறை வசதிகள், அவசரகால மருத்துவ வசதிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டன. கலை விழா நடைபெறும் பகுதிகளில் 2 நாட்கள் முழுவதும் துப்புரவு பணியாளர்களை கொண்டு தொடர்ச்சியாக தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்படுவது குறித்தும், போக்குவரத்து காவலர்கள் மூலம் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் சென்னை கல்லூரி மாணவர் மோஷிக் சண்முகப்பிரியன் குத்திக் கொலை செய்யப்பட்டார். மற்றொரு மாணவர் ஷாஜன் சிகிச்சையில் உள்ளார். இந்த சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகள், பள்ளி வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் சார்பில் காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்றவர்கள் சிலர் வாயில் கருப்பு துணி கட்டியிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மிஷன் வீதி சந்திப்பில் உள்ள ரெஸ்டோ பாரை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் மகளிர் காங்கிரசார் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் காவல்துறையினரை தள்ளிவிட்டு அந்த பகுதியில் இருந்த 2 ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டு கண்டன கோஷம் எழுப்பியும் சாலையில் படுத்தும் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மகளிர் காங்கிரசார் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்களை மூடக்கோரி கிழக்கு பகுதி காவல்துறை சூப்பரண்ட் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கையை தள்ளாதுடா. தமிழ்நாட்டில் உள்ள முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி சோதனை அடிப்படையில் 10 மாவட்டங்களில் நடைமுறைக்கு வந்தது.
அதன் மூலம் மூத்த குடிமக்கள் 15.81 லட்சம், மாற்றுத்திறனாளிகள் 20.42 பேர் பயனடைய உள்ளனர். விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கண்டமங்கலம் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் வாசன் முதல் கட்டமாக துவக்கி வைத்தார். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பயனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை வழங்கினார். மத்திய ஒன்றிய செயலாளர் சீனு செல்வரங்கம், கிளைக்கழக செயலாளர் திருநாவுக்கரசு, மொழிப்போர் தியாகி ஐயாக்கண்ணு மற்றும் பல்வேறு கட்சி பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் கூட்டுறவு ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலாளர் ஏழுமலை, உதவியாளர் முருகன், நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அமலா, தீபா, பரமேஸ்வரி ஆகியோர் மூத்த குடிமக்களுக்கும் ஊனமுற்ற நபர்களுக்கும் வழங்கப்படும் அனைத்து பொருட்களையும் விநியோகம் செய்ய வாகனத்தில் எடுத்து வந்தனர். விழுப்புரம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன முதலியார் சாவடி ஈசிஆர் சாலை அருகே 5 மாடி கொண்ட தனியார் வாகன வளாகம் கட்டப்பட்டு வருகிறது. ராட்சத இயந்திரம் கொண்டு 100க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளிகளை வைத்து வணிக வளாக கட்டிட கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. ஒரிசா மாநிலம் அம்பானி கலக்கண்டு பகுதியைச் சேர்ந்த பால்ஷன் மஜி மகன் தம்பரு மஜி, இவருடன் ஜோதி தாகூர், மங்களு மஜி ஆகிய 3 பேரும் 4வது மாடிக்கு தூங்க சென்றனர். பின்னர் மழை பெய்ததும் அவர்கள் 2வது மாடிக்கு இறங்கி வந்துள்ளனர். பின்னர் மழை விட்டவுடன் மீண்டும் 4வது மாடிக்கு சென்று நீண்ட நேரம் பேசிவிட்டு தூங்கியுள்ளனர். அதிகாலை ஜோதி தாகூர் எழுந்து பார்த்தபொழுது உடன் தூங்கிய தம்பரு மஜியை காணவில்லை. மொட்டை மாடியிலிருந்து கீழே பார்த்தபோது கீழே தலை சிதறி தம்பரு மஜி இறந்து கிடந்ததை கண்டு ஜோதி தாகூர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கட்டிடம் மேஸ்திரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக கோட்டக்குப்பம் காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜி தலைமையிலான காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர். தம்பரு மஜி உடலை மீட்டு கடகசெட்டிக்குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இறந்த தம்பரு மஜி ஒரிசாவிலிருந்து வேலைக்கு வந்து 1 மாதமே ஆவதாகவும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை எனவும் தெரிய வந்தது. மேலும் 4வது மாடிக்கு சென்ற 3 பேரும் மது அருந்தினார்களா, போதையில் தவறி தம்பரு மஜி கீழே விழுந்து இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 41 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தனது சொந்த நிதியிலிருந்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ரூபாய் 20,000, 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 15,000, பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் 10,000 வழங்கி சால்வை அணிவித்து பாராட்டினார். தொடர்ந்து பள்ளியில் பணிபுரியும் அனைத்து இருபால் ஆசிரியர்களையும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கல்யாணி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், மாநில செயலாளர் ஹேமமாலினி, மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திபாலன், பாஜக பிரமுகர் சிவா, முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், பிரியா உட்பட அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றி தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம், சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல், தூய்மை பணி செய்தல், போர் வீரர்கள் தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குடும்ப உறுப்பினர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை கௌரவிக்க செய்தல், அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்டம், தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு தலைமை அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் நகர மாவட்டம் சார்பாக எழுச்சி பேரணியாக சுமார் 700 மோட்டார் சைக்கிளுடன் ஊர்வலமாக நகரம் முழுவதும் வலம் வந்தது. தேசத்தின் பெருமையும் மூவர்ண கொடியின் பெருமையும் பறைசாற்றுவதாக இருந்தது. பிரிவினைவாத நாளான 16ஆம் தேதி மௌன ஊர்வலம் தொகுதி முழுவதும் நடத்த உள்ளோம் என தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி அனைவரும் அதாவது தேசிய கொடியை தன்னுடைய வீட்டிலே ஏற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக நிறுவப்பட்ட சிலைகளுக்கெல்லாம் சுத்தம் செய்து அதற்கு மரியாதை செய்ய வேண்டும். இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு வீடுகளில் சென்று மரியாதை செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டு பிறகு அனைவரும் வீடுதோறும் குழந்தைகளை வைத்து நாம் கொடியேற்ற வேண்டும். என தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய அருமையை
மாணவ செல்வங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இளைஞர்களுடைய பட்டாளத்தோடு சேர்ந்து மூவர்ண கொடி என்று ஒவ்வொரு மாவட்டமாக அந்த 6 தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு மாவட்டமும் கொடி அணிவகுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையிலே இன்று நாங்களுடைய நகர மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய எழுச்சி பேரணியாக ஏறக்குறைய 600-700 மோட்டார் சைக்கிளிலே நாங்கள் ஊர்வலமாக நகர் முழுவதும் இன்று வந்தோம். அதை மிகப்பெரிய எழுச்சியாக நம்மளுடைய தேசத்தின் பெருமையும் மூவர்ண கொடியின் அருமையும் பறைசாற்றுவதற்காக அப்படி நிகழ்த்தப்பட்டது. 14ஆம் தேதி எங்களை தலைமை ஒரு பிரிவினைவாத நாள் அன்னைக்கு மௌன ஊர்வலம் நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய நாங்கள் பதாகை ஏந்தி மௌனமாக அவரவர்களுடைய தொகுதிகளிலே அவர்கள் ஒரு அணிவகுப்பு நடத்த இருக்கிறோம். இது 15ஆம் தேதி சுதந்திர போராட்டத்தை உற்சாகமாக கொண்டாட சொல்லி எங்களுடைய தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. ஆகையால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்துணை அடலியர்களும் பொதுமக்களோடு கலந்து இந்த சுதந்திர தினத்தை வெகுவாக கொண்டாட வேண்டும் என்று தலைமை பணித்திருக்கிறது. அதை செய்ய இருக்கிறோம். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களிலிருந்து வரும் பொதுமக்களுக்கான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம் உள்ளிட்ட போக்குவரத்து சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கோவலன் பேருந்து நிறுத்தம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் செய்ய உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் மோகன்குமார், பக்தவத்சலம், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல் ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி, துணை ஆய்வாளர் முருகானந்தம், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் வீராம்பட்டினம் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் பாரத் சேவா ரத்னா டாக்டர் கன்னியப்பன் பிறந்த நாளான ஆகஸ்ட் 14ஆம் தேதியை முன்னிட்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவையொட்டியும் புதுச்சேரி வில்லியனூர் தியாகி முத்துக்குமாரசாமி அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் விழா மற்றும் மரக்கன்று நடும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவுக்கு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் பாரத் சேவா ரத்னா டாக்டர் கன்னியப்பன் தலைமையில் தேசிய செயலாளர் பாண்டுரங்கன், புதுச்சேரி மாநில தலைவர் தாபா பிரகாஷ், மாநில இளைஞரணி தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் வரவேற்று பேசினார். சங்கத்தின் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவர் டாக்டர் கலைவாணி விளக்க உரையாற்றினார். விழாவில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் முன்னாள் தலைவர் ஏகாம்பரம், வில்லியனூர் வட்டம் 4 பள்ளி துணை ஆய்வாளர் திருவரசன், வில்லியனூர் வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொது நல சங்கத்தின் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புதுவை புவனா, புதுச்சேரி மாநில பொருளாளர் பாலமுருகன், தேசிய துணை செயலாளர் கபிலன், தலைமை வழிகாட்டுதல் குழு அமைப்பு செயலாளர் சிவகுமார், மாநில இணை செயலாளர் வெற்றிவேல், மாநில ஓட்டுநர் அணி செயலாளர் சிவகுமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் வேலு, மாநில இளைஞரணி துணை செயலாளர் உத்தரவேல், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பேராசிரியர் ராஜலட்சுமி, மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் வேல்விழி, ஈஸ்வரி, தையல் நாயகி, மாநில மாவட்ட நிர்வாகிகள் சங்கர், கணேஷ், எல்லப்பன், பிரபு உட்பட மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தேசிய செயலாளர் பாண்டுரங்கன், புதுச்சேரி மாநில தலைவர் தாபா பிரகாஷ், மாநில இளைஞரணி தலைவர் ஜெயக்குமார் செய்திருந்தனர். மயிலாடுதுறையை சேர்ந்தவர் விக்ரம். இவர் கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி சாலை ஆர்ச் எதிரே உள்ள முகமது அலி என்பவரின் ஹோட்டலில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். வழக்கம் போல் மதியத்துடன் வேலையை முடித்துவிட்டு ஹோட்டல் மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றார். பின்னர் இரவு மழை பெய்த போது அவர் காய வைத்த துணியை எடுக்க சென்றுள்ளார். துணி பறந்து மாடியின் முன்பக்கத்தில் உள்ள ஷெட்டில் விழுந்துள்ளது. அதனை எடுப்பதற்காக சென்றபொழுது அந்த வழியாக சென்ற
உயர் மின்னழுத்த மின்சார கம்பியில் தவறி விழுந்துள்ளார். பலத்த சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபொழுது விக்ரம் மின்சார கம்பியில் துடிதுடித்தபடி தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் உடனே சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் காவல்துறையினர் விரைந்து சென்றனர். மின்துறை அலுவலர்கள் வரவழைக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கம்பியில் தொங்கியபடி இருந்த அவரது உடலை மீட்டனர். விக்ரம் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபோதையில் இருந்த விக்ரம் தடுமாறி மின்சார கம்பியில் விழுந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது. இறந்த விக்ரமிற்கு திருமணமாகி மனைவியுடன் வசிக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் உள்ள 70 வயது உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா வழங்கினார். இதில் நியாய விலைக் கடை விற்பனையாளர் ரமேஷ், திமுக நிர்வாகிகள் பாபு, ஷாகுல், மஸ்தான், சலீம், ஆசாத், நைனா முகமது, மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெடுங்காடு கொம்பின் பஞ்சாயத்து மூலம் 12,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் காரைக்கால் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட நெடுங்காடு கொட்டப்பாக்கம் பகுதிக்கு உட்புற சாலை, தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்பின் பஞ்சாயத்து ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த SC/ST ஒருங்கிணைந்த பேரவை சார்பில் புதுச்சேரி சட்டசபை பின்புறம் மாதாக்கோவில் எதிரில் ஆதிதிராவிட நலத்துறையின் அரசாணை எண் 5 திருத்தம் செய்ய கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியும் ஏனாம் பிராந்திய ஆதிதிராவிட மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை கண்டித்தும் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய நியாயமான நலத்திட்டங்கள் குறித்தும் ஏனாம் பகுதியை சேர்ந்த அமைப்பாளர் விஷ்ணுமூர்த்தி மற்றும் கிட்டி பலராமன் ஆகியோர் தலைமையில் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை சமூக சமநிலை செயல்பாட்டாளர் மேகராஜ் ஒருங்கிணைத்து அனைத்து பணிகளையும் செய்து தர்ணா போராட்டத்தை நடத்தினார். முன்னதாக ஊர்வலமாக சென்று சட்டசபை எதிரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தர்ணா போராட்டத்தில் புதுச்சேரியின் முன்னாள் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அன்பழகன், கண்ணதாசன், புதுச்சேரி தலித் கூட்டமைப்பு சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள், ஜெயபால், ராமசாமி, ராமமூர்த்தி தலைமையில் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தை சேர்ந்த ராமு காளிதாஸ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாலசுந்தரம், செல்வராஜ், வெற்றி செல்வன், ராமன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். நிறைவாக மேகராஜ் நன்றி கூறினார். சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்த நாளை கொண்டாட சனிக்கிழமை புதுச்சேரி வந்துள்ளார். அப்பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தன்னுடன் இளநிலை, கல்லூரி, பள்ளியில் படித்தவர்கள் என 15க்கும் மேற்பட்டோரை விருந்திற்கு அழைத்துள்ளார். அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் ரெஸ்டோ பாருக்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார். அப்பொழுது பப்பில் நடனமாடி கொண்டிருந்த பெண்ணை ஷாஜனின் நண்பர்கள் இடித்ததால் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் அப்பெண் ரெஸ்டோ பாரில் இருந்த ஊழியர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அங்கிருந்த பவுன்சர்கள் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் ஷாஜன் அவரது நண்பர்களை பாரிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த வெளியூரை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜா என்பவர் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷிக் சண்முகப்பிரியனை கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார். இதனை தட்டி கேட்ட ஷாஜனையும் இடுப்பில் குத்தியதால் மோஷிக் சண்முகப்பிரியன் உயிரிழந்தார். ஷாஜன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பார் உரிமையாளர் ராஜ்குமார், வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜா, பவுன்சர் புகழேந்தி, ஊழியர்கள் பூபதி, சஞ்சய், அரவிந்த், அனிஷ் ஆகிய 7 பேரை கைது செய்து
நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக கைது செய்யப்பட்ட பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்று காவல்துறையினர் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரிலிருந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 12 மணி வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கியதால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால்துறை மீது குற்றம் சாட்டிய நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வந்த ரெஸ்டோ பார்களின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த கலால்துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அப்பார்களுக்கு சீல் வைத்தனர். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக குடும்பத் தலைவர் இருந்தவர்களுக்கான நிதியினை ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடும்பத் தலைவர்களை இழந்த 11 நபர்களுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3,30,000 ரூபாயினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர். மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ மணக்குள விநாயகர் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டனர். முதலியார்பேட்டை தொகுதி 25வது வார்டு கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் 25வது வார்டு கழகத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வன்னிய பெருமாள் கோவிலில் 25வது வார்டு கழகத்தின் சார்பில் 500 நபர்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. மேலும் முதலியார்பேட்டை தொகுதி கடலூர் சாலையில் அமைந்துள்ள ராமலிங்க அடிகளார் கோவிலில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவில் 25வது வார்டு செயலாளர் சுகுமாரன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் தேன்மொழி கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் திருநள்ளாறை அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 65 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தீமிதி திருவிழா ஆகஸ்ட் 8ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக தீக்குழி முன்பு வந்தடைந்த பின்னர் கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு இவ்வாலயத்தில் 65 ஆண்டுகளுக்கு பிறகு தீக்குழியில் இறங்கி சக்தி மாரியம்மனை வழிபட்டனர். சில பக்தர்கள் அழகு காவடி ஏந்தியவாறு தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர். விழாவில் பேட்டை கிராம மக்கள், பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலய 55ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், தீபாராதனை மற்றும் அம்மன் உட்புறப்பாடு வீதி உலா நடைபெற்று வந்தது. அய்யனார் கோவில் புறப்பாடு, சுவாமி திருவீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்ட அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியினை ஊற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.